அவர் அந்த கட்சியில் என்ன நிலப்பாட்டில் இருக்காருன்னு தெரியல. இன்னைக்கு கூட ஒரு 6 சட்டமன்ற தொகுதிக்கு அவர் பொறுப்பாளரை போட்டால் வேணான்றாரு. அந்த கட்சி வேணும்னு சொல்கிறாரா, அந்த கட்சி வேணான்னு சொல்கிறாரான்னு தெரியல. அவர் அந்த கட்சியே மறந்துச்சு. அப்புறம் மக்கள் மத்தியில் அவர் சொல்கிற கருத்துக்கள் எங்கேருந்து எடுபடும்? ஆனால் நான் சேகர்பாபு ஒரு மாதிரி அண்டி பிழைக்கிற ஆண்டி இல்லைங்கண்ணா. இந்த பள்ளி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செவுத்தில் ஒட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கும் வீட்டில். அந்த பள்ளி கத்துனா மட்டும்தான் செவுத்தில் ஒட்டி இருக்கிறது தெரியும். இன்னைக்கு சேகர்பாபு அவரை பார்க்கணும்னா முதலமைச்சரனுடைய ஜீப்பில் ஓரத்தில் பள்ளி மாதிரி ஒட்டிட்டு போவார். ஸ்ரீரங்க கோயிலில் எல்லாம் 4000 ரூபா டிக்கெட் வாங்கி சொர்க்கவாசில் பார்க்கறதுக்கு போவாங்க. அதே சேகர்பாபு எப்படி அடாவடியாக சென்னையினுடைய ரவுடியா எப்படி இருந்தாரோ 20 ஆண்டுகளுக்கு முன்பு கோவிலில் இன்னைக்கும் அறநிலையத்துறை அமைச்சராக அதே ரவுடியா தான் இருக்கிறார். எல்லாம் நவருங்க. யாருன்னா சேகர்பாபுவும் அவருடைய குடும்பமும் போய் பெருமாளை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஐயா அவங்க பண்ண பாவத்தை எல்லாம் கோயிலில் கழுவணுமா? கும்பாபிஷேகம் நடக்கும். லோக்கல்ல யாரோ 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா போட்டு கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. சம்பந்தமே இல்லாத காவி வேட்டியை கட்டிக்கிட்டு பள்ளி மாதிரி மேல ஒரு ஜீவன் தொத்திக்கிட்டு இருக்கும். அது யாருன்னு பார்த்தா சேகர்பாபு. அந்த மனிதருக்கெல்லாம் பதில் சொல்லி என் தரத்தை நான் தாழ்த்திக்க விரும்பலீங்கன்னா, செவுத்துல ஒட்டி இருக்கிற பள்ளியும் அறிவாலய செவுத்துல இருக்கிற பள்ளியும் முதலமைச்சருடைய ஜீப்ல சைட்ல ஒட்டிட்டு போற ஜந்துவும் ஒரே பேரு தான். அது சேகர்பாபு. திமுக கனிமொழி எம்பி வந்து சொல்லியிருந்தாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா டாஸ்மாக் கடையில மூடுவோம், கிழிச்சாங்க. அண்ணே கனிமொழி அவர்கள் நல்ல ஒரு மனநிலை மருத்துவரை போய் பார்க்கணும். நல்ல மருத்துவரை போய் பார்க்கணும். அவருக்கு இந்த 15 வருஷம் வீடியோல கனிமொழி அக்காவுக்கு போட்டு காட்டணும். இந்த சில படத்துல பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு படத்துல பார்த்தேன், இந்த காலையில ஒரு உயிர், நைட்டு ஒரு உயிர். ரெமோ, அம்பியன், அம்பி, அன்னியன் ஒரு கேரக்டர் அப்பப்ப மாறும். அந்த கேரக்டரா கனிமொழி அக்கா மாறிட்டாங்க. தேர்தல் வரும் பொழுது டாஸ்மார்க்க மூடுவேன், தேர்தல் நடந்து முடிந்த பிறகு எஸ்கேப்பு, அதன் பிறகு 5 ஆண்டுகள் கழித்து திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி குழுவினுடைய தலைவி. நீங்க 2021 கொடுத்த வாக்குறுதியினுடைய வெள்ளை பேப்பரை கொடுங்கன்னா சிரிப்பாங்க, அதை பத்தி பேச மாட்டாங்க. அதனால கனிமொழி அவர்கள் எப்படி பேசுறாங்கன்னே தெரியல. அந்நியனா பேசுறாங்களா, அம்பியா பேசுறாங்களா, இல்ல ரெமோவா பேசுறாங்களான்னு தெரியாது. மாறி மாறி பேசக்கூடிய அரசியல்வாதியாக அருமை அக்கா கனிமொழி அவர்கள் என்று மாறி இருக்கின்றார். மதுரை மாநகரம் தூய்மையற்ற மாநகரமா இருக்கு. ஆனா மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக அந்த கருத்துக்களை சொல்லிட்டு வராரு. தமிழக வந்து கடைசி பொசிஷனுங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவில் 10 லட்சம் பேர் இருக்கக்கூடிய நகரத்துல இந்தியாவுடைய கடைசி இடத்துல மதுரை இருக்கு. ஆனா இதெல்லாம் தமிழ் சங்கம் பார்த்த ஒரு ஊர். தமிழகத்துல இந்தியாவில் எப்படி வாரணாசிக்கு இன்னைக்கு நம்ம சொல்றோம் காலத்தால் அழிக்க முடியாத ஊருன்னு சொல்ற மாதிரி, தமிழகத்தில் ஒரு நகரத்தை சொல்லணும்னா அது மதுரை தான். காலத்தை கடந்து நிற்கக்கூடிய ஒரு ஊர். இன்னைக்கு வாரணாசி எப்படி இருக்குன்னு பாருங்க. மதுரை அளவுக்கு பழமையான வாரணாசி எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க. இன்னைக்கு மதுரையை எங்க கொண்டு போய் அவங்க விட்டுருக்காங்க அரசியல்வாதிகள். குப்பை நகரமாக இப்படிப்பட்ட சரித்திர புகழ் பெற்ற மதுரையை மாத்திட்டு இன்னைக்கு சு வெங்கடேசன் பட்ஜெட் வந்துச்சுன்னா பட்ஜெட்டை பத்தி பேசுறாரு. அப்புறம் ஏதோ புக்கு விழாக்கு போறாரு, சினிமா பாட்டு ரிலீஸ் விழாக்கு போறாரு. அப்புறம் திமுகவை பத்தி மட்டும் பேச மாட்டார், எல்லாத்த பத்தியும் பேசுவார். ஏன்னா அவரு மதுரையில அவருக்கு இருக்கிற ஓட்டு 10,000க்கு கீழே தான். திமுக காரங்களோட சேர்ந்தா தான் மதுரையில அவர் ஜெயிக்க முடியும். அதனால திமுக காரங்களை பத்தி மட்டும் பேசவே மாட்டார், மிச்சதெல்லாம் அவர் பேசுவார். அதனால இன்னைக்கு மதுரை மாநகரத்தினுடைய எம்பி நிலைமையை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்குங்கன்னா, பாராளுமன்றத்தில் மோடி அவர்களை குற்றம் சொல்வது, குறை சொல்வது, பல பொய்களை சொல்லி மாட்டியிருக்கிறார். இதற்கு முன்பு விமான நிலையத்தை பத்தி ஒன்று சொன்னாரு. அதற்கு நம்முடைய விமானத்துறையினுடைய அமைச்சரை நேரடியாக பதில் சொல்லி இருந்தாங்க. எப்பாவது பாராளுமன்றத்தில் இந்த குப்பை பிரச்சனை இருக்கு அப்படின்னு பேசியிருக்காங்கன்னு, குப்பை பிரச்சனைக்கு முழு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு பேசியிருக்காங்கன்னு, முதலமைச்சரை சந்திச்சு மதுரையில் இருக்கக்கூடிய குப்பை பிரச்சனைக்கு தீர்வு கேட்டிருக்காங்கன்னு, இங்க இருக்கக்கூடிய மேயரோடு உட்கார்ந்து குப்பை பிரச்சனை தீர்ப்பதை பத்தி பேசியிருக்காரா? ஆனா பேசுறதெல்லாம் சைனா, அமெரிக்கா, கிரீன்லாந்து, அண்டார்டிகா, சைபீரியா, அது வேற என்ன புதுசா ஒரு நாடு இருக்கும், அந்த நாடு தான்.